அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் மிக முக்கியமான டாப்பிக்காக பிஎன்எஸ்எஸ் உடைய இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பார்க்கறதுனால என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வார்த்தைகள் அதிகமாக தெரிய வரும். எக்ஸாம் ஹாலில் வார்த்தைக்கு மட்டும்தான் மதிப்பு இருக்குதுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. ஒரு வார்த்தை தெரிஞ்சிச்சுன்னா உங்களால் ஒரு பக்கம் எழுத முடியும்ன்றது எனக்கு நல்லா தெரியும். சாரதி லா ஸ்டடீஸோட மிக முக்கிய நோக்கம் என்னென்னா, உங்களுடைய மனசில் அந்த வார்த்தையை பதிய வைக்கிறது மட்டும்தான். என்னுடைய கான்செப்ட் கிளாஸ் எடுக்கிறது கிடையாது. ஒரு வார்த்தையை உங்களுக்குள்ளே பதிய வச்சுட்டோன்னா நீங்கள் எக்ஸாம் ஹாலில் நீட் அண்ட் க்ளீனாக எக்ஸாம் எழுதுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதன் அடிப்படையில் இந்த குற்றவியல் நடைமுறை சட்டம் எந்த மாதிரியான விஷயங்களை கையாளுகின்றன, அது எவ்வாறு மற்ற சப்ஜெக்டோடு ஒன்றி காணப்படுகிறது அப்படின்றத பார்க்கறது தான் இந்த பிஎன்எஸ்எஸ் உடைய இன்ட்ரோடக்ஷன் வீடியோ. ஒரு சின்ன ஃப்ளோ சார்ட் தான். இந்த ஒரு கான்செப்டை உங்களுடைய எக்ஸாம் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இதில் மொத்தம் 531 செக்ஷனும் 39 சாப்டர்ஸும் இருக்குது. சாப்டர்ஸ் மீன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்ம்ஸில் வரும். இதெல்லாம் வந்து உங்களுடைய ப்ராக்டிஸிங் வரும்போது உங்களுக்கு அற்புதமாக புரிய வரும். முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரியான சப்ஜெக்டை, அதாவது கிளாஸை எடுக்கிறதுக்கு சாரதி லா ஸ்டடீஸ் முற்படுது. அதன் வகையில் முதல்ல அஃபென்ஸ் ஒன்று நடக்குது, குற்றம் ஒன்று நடக்குதுன்னு வச்சுப்போமே. குற்றம் எந்த சப்ஜெக்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎன்எஸ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணுது. பிஎன்எஸ் உடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாரதிய நியாய சன்ஹிதா. இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தியன் பீனல் கோடுன்னு இருந்துச்சு, ஐபிசின்னு இருந்துச்சு. இப்போ இதுவாக மாறி இருக்கு. ஸோ ஒரு அஃபென்ஸ் நடக்கும்போது, ஒரு குற்றம் நடைபெற்று விட்டது சொசைட்டிலன்னா உடனே எந்த புத்தகத்தை நம்ம எடுக்கணும்? ஐபிசி, தட் மீன்ஸ் பிஎன்எஸ் அப்படின்ற புத்தகத்தை எடுத்து குற்றத்துடைய தன்மையை அதில் நம்ம பார்த்தோன்னா தெரிய வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், தெஃப்ட் நடக்குது, இல்லை கொலை முயற்சி நடக்குதுன்னா அதற்குண்டான தண்டனைகள் என்ன, அதற்குண்டான செக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டா ஒரு வேலை முடிஞ்சிச்சு நம்மளுக்கு. இந்த வேலையை யார் செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஆஃபீஸர்ஸ் செய்வாங்க. அவர்களுடைய டியூட்டி இதுதான் பார்த்தீங்கன்னா, சிஎஸ்ஆர்லேயோ அப்படி இல்லைன்னா எஃப்ஐஆர்லேயோ பதிவு பண்ணுவதற்கு இந்த செக்ஷன்ஸு உறுதுணையாக இருக்கும். அது காக்னிசபிள் அஃபென்ஸா, நான் காக்னிசபிள் அஃபென்ஸா, பெயிலபிளா, நான் பெயிலபிளா, காம்பவுண்டபிளா, நான் காம்பவுண்டபிளா. ஸோ இதெல்லாம் இனம் கண்டு பிரித்து அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷனை வந்து வரையறை செய்வாங்க. இது கான்செப்ட், ஸ்டெப்பு 1. அது அப்படியே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அஃபென்ஸாக கம்மிட் ஆயிடுச்சுன்னா அப்படியே ட்ராவல் டு பிஎன்எஸ்எஸ்க்கு ட்ராவல் பண்ணி விட்டுடும். ஸோ இந்த சாப்டர் இதோட கம்ப்ளீட் ஆகிடும். எஃப்ஐஆரில் வெறும் எண்கள் மட்டும் பதிவு செய்யப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த குற்றத்திற்கு இந்த செக்ஷன் அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணிட்டாங்கன்னா முழுக்க அதுக்கப்புறம் வரக்கூடிய பேர்டன் ஃபுல்லாக யாருக்கிட்ட வரும்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொசீஜர் அப்படின்ற கான்செப்டுக்கிட்ட வந்துடும். இதுவும் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான். ஆனால் இதை எல்லோரும் பங்கெடுத்துப்பாங்க. ஒன்று அட்வொகேட்டு பங்கெடுத்துப்பார், போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பங்கெடுத்துப்பாங்க, ஆனரபிள் கோர்ட்டு பங்கெடுத்துக்கும். ஸோ 3 பேருக்கு சொந்தமான ஒரு டாபிக் தான் இந்த ப்ரொசீஜர். அந்த ப்ரொசீஜர் சொல்லக்கூடிய விஷயம்தான் பிஎன்எஸ்எஸ், பாரதிய நகரிக் சுரக்ஷா சன்ஹிதா. இதற்கு முன்னாடி கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ இந்த பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. ஸோ எக்ஸாக்டாக நம்ம இந்த டாப்பிக்கை தான் நம்ம பார்க்க வரோம். அதனால் மிக கவனமாக நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அற்புதமாக புரிய வரும் பாருங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் நடப்பதற்குண்டான ஒரு நடைமுறையே இந்த இடத்துல நான் சொல்லிட்டேன், நான் ஒரு ஃப்ளோ சார்ட்டில். அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் முடியுது. ப்ரொசீஜரில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அரெஸ்ட் பண்ணுவாங்க. குற்றம் செய்த நபரை அரெஸ்ட் செய்வார்கள். குற்றம் செய்த நபரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்களா, அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜ் ஷீட் ரெடி பண்ணுவாங்க. இதற்கு நடுவில் பார்த்தீங்கன்னா பெயில்ன்ற கான்செப்ட் ரன் ஆகும். ஸோ இதெல்லாம் எதுலேருந்து வரக்கூடிய விஷயங்கள்? பிஎன்எஸ்எஸ்லேருந்து வரக்கூடிய விஷயங்கள். குற்றம் நடைபெற்று விட்டது, அதன் பிறகு பிஎன்எஸ்எஸ்ல இவ்வளோ வேலை பார்க்குறாங்க. அதோட முடியுதா? அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ட்ரையல் கிட்ட போகுது. ட்ரையல்னா என்ன? இது முழுக்க கோர்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயம். இப்போ பாருங்க, இந்த இடத்துல 3 பேருமே பகிர்ந்துக்கிறாங்க, இந்த இடத்துலையும் 3 பேரும் பகிர்ந்துப்பாங்க. ஆனால் வைட்டேஜ் யாருக்கு இந்த இடத்துல அதிகம்னா, அட்வொகேட்டுக்கும் ஆனரபிள் கோர்ட்டுக்கும் வைட்டேஜ் இந்த இடத்துல அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ராசிக்யூஷன் சைடுன்னு ஒருத்தர் பிரிவாங்க, இவங்க ஸ்டேட்டுக்கு ரெப்ரசன்டேட்டிவாக வருவாங்க. தட் மீன்ஸ் போலீஸ் ஆஃபீஸர்ஸுக்கு ரெப்ரசன்டேட்டிவாக வருவாங்க. இவர்களால் புனையப்பட்ட அந்த எஃப்ஐஆரை இவங்க பார்த்தீங்கன்னா சரி அப்படின்ற மாதிரி பேசுறதுக்கு வருவாங்க. அதன் பிறகு டிஃபென்ஸ் சைடுன்னு ஒருத்தர் இருப்பார். இவர்கள் தான் நம்மள மாதிரியான ஒரு அட்வொகேட்ஸ். குற்றவாளிக்கு சாதகமாக வருவாங்க. அந்த புனையப்பட்ட அந்த எஃப்ஐஆர் பார்த்தீங்கன்னா சரியில்லாத எஃப்ஐஆர், தவறுதலாக புனைஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசுவதற்கு
நாம் வருவோம். இது ரெண்டுத்தையும் கேட்டுட்டு ஆனரபிள் கோர்ட் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கும். வித் த ஹெல்ப் ஆஃப் பிஎஸ்ஏ. பிஎஸ்ஏவோட ஃபுல் ஃபார்ம் என்ன? பாரதிய சாக்ஷியா அதிநயம் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் உள்ள இன்க்ளூட் ஆகுது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்னு இருக்குது. இதில் நம்ம என்ன ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆரில் இருக்கிற தவறுதலை எவிடன்ஸ் வழியாக நம்ம உடைப்போம் வித் த ஹெல்ப் ஆஃப் இந்த எவிடன்ஸ் ஆக்டுடைய கான்செப்ட். ஸோ முப்பெரும் சட்டங்களின் உதவியோடு தான் ஒரு பிஎன்எஸ்எஸ் உதவிகரமாக வேலை செய்யுது. இந்த மூணுமே இணைஞ்சால் மட்டும்தான் ஒரு கோர்ட்டில், அதுவும் கிரிமினல் கோர்ட்டில் நம்மளால் வாதிட முடியும். அதனால தான் இவ்வளோ பெரிய ப்ரீஃபான கான்செப்ட். இப்போ பிஎஸ்ஏவோட துணை கொண்டு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெலவன்சி ஆஃப் ஃபேக்ட். என்ன மாதிரியான ஃபேக்ட் எஃப்ஐஆரில் செய்யப்பட்டிருக்கேன்னா முதல் தகவல் அறிக்கை செய்யப்படுகிற பொழுது எல்லா ஃபேக்டையுமே அதில் எழுதுவாங்க. அதில் இந்த இடத்துல நடந்தது, சீன் ஆஃப் அக்கரன்ஸ் இங்கே, யார் விக்டிமு, யார் வந்து அந்த பாதிப்பை ஏற்படுத்திய நபர், யார் வந்து ஐ விட்னஸாக இருக்கிறாங்க, யார் இயர்ஸே விட்னஸ்ஸு, யார் பக்கத்தில் இருந்தாங்க, யார் அக்கத்தில் இருந்தாங்க, எல்லா விவகாரங்களும் பார்த்திங்கன்னா எஃப்ஐஆரில் வரும். அதன் பிறகு இன்னும் தெளிவாக சார்ஜ் ஷீட்டில் வரும். இதுதான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட். ஓகேங்களா? இது வந்து எதில் இருக்குது? பிஎன்எஸ்எஸில் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம பிரேக் பண்ணணும். இந்த மாதிரி ஐ விட்னஸ் அவர் கிடையாது, நீங்களாக ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கீங்க, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பிஎஸ்ஏ அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் மூலமாக நம்ம உடைக்கணும். அதற்கு தான் நம்மளுடைய டிஃபென்ஸ் சைடுடைய மிக முக்கியமான வேலை. நீங்கள் அதை உடைக்கும் போது ப்ராசிக்யூஷன் சைடு அதை ஒத்துக்காது. அவர்களுக்கென்று தனி ரோல் இருக்குது, அதை அவங்க சிறப்பாக செய்வாங்க. நமக்கென்று தனி ரோல் இருக்குது, அதை நம்ம சிறப்பாக செஞ்சோன்னா ஒரு வழக்கு மிக அற்புதமாக நடத்திக்கிட்டு போகலாம். அதுதான் ஒரு அற்புதமான வழக்காகவும் இருக்கும். சரி, ரெலவன்சி ஃபேக்டை எடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் பர்டன் ஆஃப் ப்ரூஃப். யார் உங்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டதோ அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா அதை நிரூபிக்கணும். தட் மீன்ஸ் யார் இந்த எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணாங்களோ அவங்க தான் நிரூபிக்கணும். ஸோ ப்ராசிக்யூஷன் சைடு தான் நிரூபிக்கணும். அதை நம்ம டிஃபென்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ப்ரூஃப் எவிடென்ட் ஃபைல் பண்ணியாச்சு. கிராஸ் எக்ஸாமினேஷன், சீஃப் எக்ஸாமினேஷன் எல்லாமே நடந்ததுக்கப்புறமா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ட்ரையல்லேருந்து ப்ரொசீஜர் கிட்ட போகும். ப்ரொசீஜரில் என்ன சொல்லுது? ஆர்கியூமெண்ட் அப்படின்ற கான்செப்டில் வந்துடுது. ஆர்கியூமெண்ட் பண்ணுவோம். ஆர்கியூமெண்ட் பண்ணதுக்கப்புறமா ஜட்ஜ்மெண்ட் அப்படின்ற கான்செப்டில் வருது. ஜட்ஜ்மெண்ட்டும் எதில் வருது? பிஎன்எஸ்எஸில் தான் வருது. ஜட்ஜ்மெண்ட்டு ரெண்டாக பிரியுது. ஒன்று பார்த்தீங்கன்னா கன்விக்ஷனாக பிரியுது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அக்யூட்டலாக பிரியுது. கன்விக்ஷன்னா பனிஷ்மெண்ட்டோட ஜெயிலுக்குள்ளே போவார், அக்யூட்டல்னால் ரிலீஸ் ஆகி வருவார். கன்விக்ஷனுக்கு கில்ட்டின்ற இன்னொரு வார்த்தை ஒன்று இருக்குது, அதையும் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் நோட் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு உண்டான வார்த்தைகளை மட்டும்தான் கொடுக்குறேன். இன்னும் நம்ம சப்ஜெக்ட்டுக்குள்ளே பெருசாக என்ட்ரி ஆகலை. நீங்கள் சப்ஜெக்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு இந்த ரெண்டு வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இதன் பிறகு வரக்கூடிய எல்லா டாபிக்ஸும் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ கன்விக்ஷனில் பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட்டு இல்லைன்னா ஃபைன் ரெண்டுமே வரும் உங்களுக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ட்டில் ஒரு குற்றம் நடைபெற்ற பிறகு குற்றவியல் சட்டத்தை எதிர்கொள்கிற விதம் இதுவாக தான் இருக்கும் உங்களுக்கு. இதன் அடிப்படையில் தான் நீங்கள் ப்ராக்டிஸ் வரும்போது நம்ம எதிர்கொள்ளுவோம். நம்ம ஒரு ஆனரபிள் கோர்ட்டில் இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காக தான். இந்த சப்ஜெக்ட்டுக்கும் என்னுடைய எக்ஸாம் ஷீட்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு உண்டான வார்த்தைகள் எழுதுவதற்கு நீங்கள் உபயோகப்படுத்துவதற்காகத்தான் சொல்லப்படுது. இது உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் போதும். இதன் பிறகு வரக்கூடிய கான்செப்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோவோட பேஸ்டு தான் இருக்கும். மிக அற்புதமாக உங்களுக்கு புரிய வரும். கவனமாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் இதோடு இந்த வீடியோவை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.